செனையாட்டுக்கும் இல்லைனா அடர் தீவனம் கொடுக்குற முறையை மட்டும் சொல்கிறேங்க பாருங்கள். இதை நான் ஃபாலோ பண்ணுறதுங்க. 2 ஆட்டுக்கான அளவுங்க இது. ஒரு டப்பா வந்து பார்த்திங்கன்னா பால் தவிடுங்க, 1/2 டப்பா வந்து பார்த்திங்கன்னா உம்மி தவிடு எடுத்துக்குவேன். இது வந்து 2 ஆட்டுக்கான அளவுங்க. இந்த 2ங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா அரிசிங்க. இது வந்து 12 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேங்க. ஃபஸ்ட் 2 மட்டும் நல்லா கழிஞ்சிடுவேன். அப்புறம் ஊற வச்சுங்க. ஒரு ஆட்டுக்கு 2 கைங்க. ஒரு டப்பா பால் தவிடு, 1/2 டப்பா வந்து பார்த்திங்கன்னா உம்மி தவிடுங்க. இதை நம்ம பிழஞ்சு ஆட்டுக்கு வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பால் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டதுலேருந்து 4 மாதம் நம்ம குட்டிக்கு பால் ஊட்ட விட்றோம் அப்படிங்கும்போது அந்த பாலோட அளவு வந்து குறையிறதே இல்லைங்க. 1/2 லிட்டர் பால் எக்ஸாம்பிள் நாட்டால் 1/2 லிட்டர் பால் இருக்குது, நேரம் 1/2 லிட்டர் பால் இருக்குது அப்படின்னா அந்த 1/2 லிட்டர் கடைசி வரைக்கும் இருக்குங்க. அடுத்து கடையேறி சனையானதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பால் குறையிறதே வருங்க. அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பால் நல்லா இருக்குது. இது வந்து நான் சினையாட்டுக்கும் கொடுக்குறதுங்க, குட்டி போட்ட ஆட்டுக்கும் கொடுத்துருவேன். குட்டி போட்ட ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பருத்தி குட்டையை மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவேங்க. அதை உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள். இது மட்டும் தாங்க ஆட் பண்ணுறது. நம்ம மித்த பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அடர் தீவனம் கொடுக்குறாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணலைங்க. சிம்பிளாகும்போது நம்ம இப்போதைக்கு இதை மட்டும் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் இதை நான் கொடுக்கறதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஆடு இருந்ததுக்கும் குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பால் பத்தாது. குட்டி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 மாதம் வந்து பார்த்திங்கன்னா பால் இருக்கும். அப்புறம் பால் இருக்கிறது குறைஞ்சிரும். குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெளிஞ்சிரும். இதை ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலோட அளவு அப்படியே இருக்குது. ஆடும் நல்லா சாப்பிடுங்க. நான் ஒர்க் போய்ட்டு வந்து ஈவினிங் டைமில் நைட் டைம் வைக்கிறனால இந்த நைட்டில் டைம் எடுத்த வீடியோங்க. இதுக்கு சரியான நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து கள்ளக்குடியை நீங்கள் தட்டுவதன் போட்டுட்டு 10 மணிக்கு நீங்கள் தண்ணி வைக்கிறதுக்கு முன்னால் இதை கொடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே சாப்பிட்ருங்க நீட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வயிறுனும் சாப்பிட்டு நிற்கிது. நைட்டு வைக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சில ஆடு வந்து பார்த்திங்கன்னா வயிறுனும் சாப்பிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் மிச்சம் வைக்கும். ஒரு சில இடம் தான் சாப்பிடும். சில வந்து பார்த்திங்கன்னா 4-5 வயசு சாப்பிட்டு மிச்சம் வச்சிரும். அதே நீங்கள் வந்து காலையில் வந்து அந்த கள்ளக்குடி தட்டுலாம் கொடுத்ததுக்கப்புறம் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பசியிலையும் இருக்கும், நல்லா தாகத்துலேயும் இருக்கும். அதனால் வந்து நிறையா சாப்பிட்ருங்க. ஆடும் நல்லா இருக்குதுங்க, பாலும் நல்லா இருக்குது. சினையாட்டை வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குட்டி நல்லா ஊறி போடுதுங்க. இப்போ இது இந்த கருப்பாடு வந்து பார்த்திங்கன்னா முதல்லேருந்து கையில் கொடுத்து பழக்கனால வந்து பார்த்திங்கன்னா கையில் கொடுத்தா மட்டும் தான் சாப்பிடும். இதே அப்புறம் இந்த வெள்ளையாடு வந்து நல்லா வேணும்னு சாப்பிட்டுச்சுங்க. இப்போ நைட் டைம் நான் வந்து இப்போ 9 மணிக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடல. இதே வந்து நான் 10 மணிக்கு நான் காலையில் வைக்கிறேன் அப்படின்னா அதான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டே முடியுங்க. அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்கும். இப்போ வயிறு நம்பி இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட மாட்டேங்குது. அது என்றைக்கோ ஒரு நாளைக்கு மத்தியானம் வைக்க முடியல அப்படிங்கும்போது நான் ஈவினிங் டைமில் தான் வைப்பேங்க. இது வந்து பருத்தி கொட்டைங்க. ஒரு ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுங்க. இது வந்து குட்டி போட்ட ஆட்டுக்குங்க. சினையாட்டுக்குமே இதுவும் ஒரு கை வச்சுடுவோங்க. இது ஃபாலோ வந்து பார்த்திங்கன்னா ஆடு மடி கூட எப்போ ஆரம்பிக்குதோ அதிலிருந்து பருத்தி கொட்டையுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்காச்சோளமும் அரைச்சி வச்சுருக்கிறேங்க. இந்த 2யும் தான் வைப்பேன். இது வைக்கிறனால என்ன இதுன்னா பார்த்திங்கன்னா பருத்தி கொட்டையிலேருந்து எனக்கு கிடச்ச வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டில் 1/2 லிட்டர் பால் இருக்குது அப்படின்னா ஒரு 250 ml ஒரு குட்டிக்கும், 250 ml ஒரு குட்டிக்கும் கிடைக்கும். இப்போ கிடைக்கும்போது குட்டி வந்து பார்த்திங்கன்னா பாலோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து நல்லா இருக்குங்க. இதில் நான் 1 இயருக்கு முன்னால் வைக்காமல் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பால் இருந்ததுக்கும் இப்போ எனக்கு ரிசல்ட் நல்லாவே தெரியுது. பருத்தி கொட்டையில் பருத்தி கம்பல்சரியாக வைக்கலாங்க. நீங்கள் சினையா இருக்கும்போது மடி விட்டதுக்கப்புறம் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா கால் வளையிற பிரச்சனை அதில் எது இருக்காது. குட்டி நல்லா ஊறி போடும். மடியும் நல்லா பெரிய மடியாகவே விடுங்க. உங்களுக்கு குட்டி நல்லா தெளிவாக வருதுங்க. ஒரு குட்டி 250 ml கிடச்சாலும் குட்டி வந்து பார்த்திங்கன்னா இளைக்காமல் தெளிவாக வருதுங்க. பெரிய முடி எதுவும் வராது. நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. பாலோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது தான் நான் ஃபார்மில் வந்து தற்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறதுங்க. நீங்கள் ஏதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாவது கூட ஆட் பண்ணலான்னு சொல்லி ஏதாவது தெரிஞ்சதுன்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் ஃபாலோ பண்ணி பார்க்குறேன். இது பருத்தி கொட்டையும் நல்ல ரிசல்ட் இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த குட்டிகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.